கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவஜனமே, இந்த 46வது சங்கீதத்தை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். முதலாம் பகுதி அதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த சங்கீதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அந்த சங்கீதங்களுடைய ஒவ்வொரு வசனத்துக்குள்ளாய் நாம் கடந்து சென்று அவை எந்த அளவிற்கு நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, தேவன் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதான வார்த்தைகளை குறித்து என்ன சொல்ல வருகிறார், அதை எழுதியவர்கள் எப்படி தேவனை நினைத்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். நான் உங்களிடத்திலே அந்த கடந்த காணொளி காட்சியில நான் உங்களிடத்தில் சொன்னதான ஒரு காரியம், இந்த சங்கீதம் கன்னி பெண்களின் கீதம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அமலோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகு தலைவருக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதம் அமலோத்தில் வாசிக்க என்று சொல்லப்படுதான இந்த சங்கீதமாகிய கன்னிகையின் கீதம் என்று சொல்லப்படுகிற இந்த சங்கீதத்திலே அவர்கள் தேவனை எப்படியெல்லாம் வர்ணித்திருக்கிறார்கள், தேவனை அவர்கள் ருசித்து பார்த்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தேவன் என்பதை ருசித்து பார்த்தவர்கள் அதை தங்களுடைய மாமிச கண்களாலே கண்டவது மாத்திரமல்ல, தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கண்ட சம்பவங்களை எல்லாம் நினைத்து இந்த சங்கீதம் எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜாவினுடைய இக்கட்டான ஒரு சூழ்நிலை, தப்பி பிழைப்போம் என்கிறதான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இருந்த காலம், பல மாதங்கள் அந்த எருசலேம் நகர் அசிரிய ராஜாக்களிலே முற்றுகை போடப்பட்டிருந்த ஒரு காலம். அவர்களை எதிர்ப்பதற்கு எசேக்கியா ராஜாவினாலே இந்த யூத ஜனத்திற்கு பலன் ஒரு அப்படிப்பட்டதான இராணுவ சேனை அவர்களுக்கு இல்லை, அவர்களை எதிர்க்கக்கூடிய பலன் அவர்களுக்கு இல்லை. இந்த படைபலம் என்பது அசிரியாவினுடைய படைபலத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது சற்று குறைந்ததாகவே இருந்தது என்பதை நினைவிலே நாம் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கிற கால நேரத்தில் தான் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எல்லோரும் திகைத்திருக்கிறார்கள், நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி. ஆனால் அந்த இரவிலே தூதன் அந்த அசிரிய சேனை படைகளின் நடுவாக இறங்குகிறான். கிட்டத்தட்ட 1,85,000 பேர்களை அவன் கொன்று குவித்து விடுகிறான். காலையிலே யூத ஜனங்கள் அதை பார்க்கிற பொழுது எங்கும் குவியல்கள், எங்கும் பிணங்கள், எல்லோரும் செத்து கிடக்கிறார்கள். தேவன் ஒரு அற்புதமான காரியத்தை செய்தார். இதை கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு செய்து கொடுப்பார், உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கன் தன்னை சந்திக்க வந்த எசேக்கியா ராஜாவினுடைய ஆட்களிடத்திலே அவன் சொல்லி அனுப்புகிறார், ஒருபோதும் எருசலேமை இந்த அசிரிய ராஜா கைப்பற்ற முடியாது, அவன் கைகளிலே நான் இந்த எருசலேமை ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இதை போய் உங்களுடைய ராஜாவினிடத்திலே எசேக்கியாவினிடத்திலே சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அதே மாதிரி நடந்தது. நாம் நினைக்கிறோம் எருசலேமை நாம் வாசித்ததன் பிரகாரமாக எருசலேமை குமாரத்திகள் என்று தேவன் அழைக்கிறார். அந்த இடத்திலே எருசலேமிகளை கன்னி பெண்களுக்கு அவர் ஊமைப்படுத்தி காட்டுகிறார். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் கன்னி பெண்களின் சங்கீதம். தாவீது எப்படி இந்த கன்னி பெண்கள் இந்த சங்கீத பாடல்களை பாடிக்கொண்டு செல்வார்கள் என்பதை நமக்கு விளக்கி இருக்கிறார். நாம் 68வது சங்கீதத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால் அதிலே 25வது வசனத்திலே தாவீது குறிப்பிடுகிறார், முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்பூர் வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள்
என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படித்தான் பாடகர் குழுக்கள் பாடலை பாடிக்கொண்டு முன் நடப்பார்கள். அவர்களுக்கு பின்னாக இந்த கன்னி பெண்கள் கீத வாத்தியங்களை வாசித்துக் கொண்டே அவர்கள் பாடிக்கொண்டே போவார்களாம். இதுதான் கன்னி பெண்களின் கீதம். இது இந்த 46ஆம் சங்கீதமும் அப்படிப்பட்ட ஒரு கன்னி பெண்களின் கீதமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் 2 கொரிந்தியரிலே நாம் வாசிப்போமானால் அங்கே 11ஆம் அதிகாரத்திலே பவுல் இப்படியாக நம்மை பற்றி அந்த கொரிந்து மக்களை அன்றைய தினத்திலே குறிப்பிட்டார். இன்றைய தினத்திலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்க நாமும் அவர் சொல்லுகிறதான அதே மாதிரிதான் நாம் நினைத்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவின் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நாமும் கூட கிறிஸ்துவுக்கு முன்பாக புத்தியுள்ள கன்னி பெண்களைப் போலதான் இருக்கிறோம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, மணவாளன் கிறிஸ்து அவருடைய சபை மணவாட்டியாக இருக்கிறது. அந்த மணவாட்டியாக இருக்கிற சபையிலே நாம் எல்லோரும் அங்கத்தினராக இருக்கிறபடினாலே நம்மையும் கன்னி பெண்களாகி தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டிகளாக இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 46ஆம் சங்கீதம் கன்னி பெண்களின் சங்கீத பாட்டை அடிப்படையாக கொண்டு வருகையை எதிர்நோக்கி இருக்கும் நாமும் கூட அந்த சங்கீதத்தின் வாயிலாக நாம் தேவனை நோக்கி ஜெபிக்க முடியும். பிரியமானவர்களே, முதலாவது இந்த 46ஆம் சங்கீதத்தை நாம் ஒரு கணம் வாசித்தால் அதற்கு பின்பு இதை தியானிப்பதற்கு எப்படி எல்லாம் இந்த வசனம் இந்த நாட்களிலே நம்மளோடு கூட பேசுகிறது, அந்த நாட்களிலே அவர்களுக்கு எதையெல்லாம் செய்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இப்போது உங்களோடு கூட நான் இந்த 46ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். அலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று சொல்லி அதற்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமானவர் என்று சொல்லி முதலாவது வார்த்தை அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராஜ்யங்கள் தத்தளித்து அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகள் நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கையை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை முட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பதான இந்த சங்கீதத்திலே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 2 மற்றும் 3ஆம் வசனத்தை பார்ப்போமானால் நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இங்கு தேவன் ஒரு பெரிய அடைக்கலமாக காட்சியளிக்கிறார், அல்லது நமக்கு நம்பிக்கை தருவராக காட்சியளிக்கிறார். ஒரு நதி உண்டு, நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னத வாசமுள்ள ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் என்கிறார். 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் தேவன் நமக்கு ஒரு சக்தியை, அதாவது ஒரு பலனை கொடுப்பவராக இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் நினைவூட்டுகிறது.
6ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை தேவன் ஆபத்து காலத்தில் அனுகூலமானவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, முதலாவது அடைக்கலம். அவர் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர் என்று சொல்லி நாம் பார்க்குமானால், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலே பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பூமியிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும், இப்பொழுது காணப்படுகிற இந்த கொரோனா போன்ற எவ்வளவு பெரிய தொற்று அலையலையாக வந்தாலும் அதை பற்றி கவலை கொள்ள தேவையில்லை, அச்சம் கொள்ள தேவையில்லை. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அவரே நமக்கு அடைக்கலமானவர். அந்த நிகழ்வுகளெல்லாம் பார்த்த அவர்கள், எசேக்கியா காலத்திலே கண்டவர்கள் இதை எழுதுகிறார்கள். எப்படி எழுதுகிறார்கள்? தேவன் எங்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையுமானவராக இருந்திருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கும் தேவன் அப்படியே இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுகிறபடி தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் தேவனை செயலை பார்த்தார்கள். தேவன் அந்த ஆபத்தான காலத்திலே அவர்களுக்கு அனுகூலமாக இருந்ததை நினைத்து அவர்கள் அந்த நாட்களிலே இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். இந்த நாள்களில் வாழ்கிற நாமும் இப்படிப்பட்டதான நம்பிக்கையை நம் வாழ்க்கையிலே நாம் கொள்ள வேண்டும். சம்பவங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாக நமக்கு தென்பட்டாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மளை இந்த ஆபத்துக்களிலிருந்து நம்மை காப்பாற்றுவார். அவர் நமக்கு அனுகூலமாகவே இருப்பார் என்று நாம் நினைக்க வேண்டும். இப்படி அதற்காகத்தான் இந்த சங்கீதத்தை வேதாகமும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதிலே இந்த சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறார் தேவன். தன்னுடைய பிள்ளைகள் மூலமாய் இந்த சங்கீதத்தை எழுதி வைத்ததன் நோக்கம் என்ன? என் பிள்ளைகள் என்னை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களுக்கு எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களுக்கு எல்லா காலங்களிலும் நான் அவர்களுக்கு துணையாக இருப்பேன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பூமியில் அவ்வப்போது இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இதன் விளைவாக ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஏராளம். நாம் கூட நம்முடைய சந்ததியிலே, நம்முடைய தலைமுறையிலே சுனாமி என்கிறதான வார்த்தையை கேள்விப்பட்டதில்லை. அதனுடைய சுனாமி என்றால் அது எப்படி இருக்கும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணுபடியாய் நாம் அதை நம்முடைய சந்ததியாகி இந்த நாட்களில் வாழுகின்ற நாம் அதை கண்டோம். அது எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இயற்கை சீற்றம். எத்தனையோ லட்ச மக்களை எத்தனையோ நாடுகளிலே அது தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்தி பல உயிர்களை அது பலி கொண்டது. அநேக இடங்களிலே கட்டடங்களும் இடிந்தன. எத்தனோ பொருள் சேதத்தை இழந்த ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். தொலைக்காட்சியிலே அதை கண்டோம். நம்முடைய நாட்களிலே சுனாமி என்கிறதான அந்த வார்த்தை நம் ஒருவராலும் எந்த சூழலிலும் மறக்க முடியாத ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, மழைகள் எப்படி பெயர்க்கப்படும் என்று நாம் நினைக்க வேண்டாம். அண்டார்டிகா போன்ற பனி பிரதேசங்களிலே அறிஞர்கள் பெருமக்கள் சொல்லுகிறார்கள், பனி மலைகள் இந்த நாட்களிலே உருகி கடலிலே வந்து கலந்து கொண்டு இருக்கின்றன. பெரிய பெரிய பனி பாறைகள் பூமி வெப்பத்தினாலே, நாளுக்கு நாள் பூமியிலே வெப்பம் அதிகரித்து வருகிறதுனாலே அந்த மலைகள் என்று சொல்லப்படுகிற பெரிய பெரிய பனி பாறைகள் உருகி கடலினுடைய நீர்மட்டம் உயர்வதாக சொல்லுகிறார்கள். நாம் சென்னை மாநகர் கூட இன்னும் பல ஆண்டுகளுக்கு பின்னால் மூழ்கக்கூடிய அபாயம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் செய்திகளிலே வாசிக்கின்றோம். நமக்கு சொல்லப்படுகிற செய்தி ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதை
நாம் மறந்து கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, இதெல்லாம் மலைகள் பெயர்ந்து போகுமா என்று நாம் நினைக்க வேண்டாம். எத்தனையோ மலைகள் பூமிக்குள்ளே போய் அமிழ்ந்து போயிருக்கின்றன. இன்றைக்கு இருக்கிறதான இலங்கையும் இந்தியாவும் ஒரு காலத்திலே நிலப்பரப்பாக இருந்தது என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் கடலுக்குள் அடியிலே போகிறது. இப்படி குமரி கண்டத்தில் இருந்து தொடர்ந்து பல தேசங்கள் இருந்ததாக, அவையெல்லாம் மூழ்கி போனதாக சொல்லுகிறார்கள். நாம் இருக்கிற தமிழ்நாட்டிலும் கூட பூம்புகார் என்கிறதான அந்த நகரம் கடலுக்கு அடியிலே புதைந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இப்படி இயற்கை சீற்றங்களாலே வேதத்தில் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறதை, அதெல்லாம் பூமியின் நிலை மாறும், நடுச்சமுத்திரத்திற்கு வரக்கூடும். பிரியமானவர்களே, பல நகரங்கள் அந்த பூமியிலே புதையுண்டு இருக்கின்றன. இன்று இஸ்ரேல் தேசத்தில் கூட புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி அந்த இடங்களை எல்லாம் நம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற பல இடங்கள் பூமிக்கடியிலே இருப்பதை அவர்கள் தோண்டி அதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் வாழ்கிற இந்த தமிழ்நாட்டிலும் கூட கீழடி போன்ற பல இடங்களிலே இந்த புதைபொருள் ஆராய்ச்சிகள் நடக்கின்றன. பூமிக்கு அடியில்தான் அந்த நகரங்கள், வீடுகள் இருந்ததை இந்த நாட்களிலும் கூட நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆகவே அதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பூமி கண்டிப்பாய் நிலை பெயரும், எல்லாம் நடுச்சமத்துக்கு வரக்கூடிய பல இடங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வேதம் சொல்லுகிறது, கலங்காதே என் மகனே, திகையாதே என் மகளே, நான் உனக்கு உங்க ஒவ்வொருடைய ஆபத்து காலத்திலும் நான் அனுகூலமான தேவனாக இருந்து உங்களை பாதுகாப்பேன், பராமரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை அந்த நாட்களிலே ஏசாயா அல்லது எரேமியா எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த சங்கீதத்தை இப்படியா எழுதும்படி தேவன் அவர்களுக்கு ஞானத்தை தன்னுடைய அந்த வார்த்தை வாயிலே போட்டிருக்கிறார். அதன் பிரகாரம் எழுதியிருக்கிறார்கள். நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை இங்கே நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எல்லாம் அறிந்தது ஒன்று, குஜராத் மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதை நாம் எல்லோரும் அறிவோம். அப்போது நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்திலிருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பல்வேறு கட்டடங்கள் எல்லாம் இடிந்து சரிந்தன. அந்த நிலநடுக்க மையமாக இருந்து செயல்பட்ட அந்த நிலநடுக்கத்துக்கு அருகாமையிலே இருந்த ஆலயங்கள் சேதமடையவில்லை என்றெல்லாம் நாம் செய்திகளாக நாம் கேட்டு இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். தேவன் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நினைத்தால் அந்த இடத்திலே அற்புதங்களை செய்ய முடியும். பிரியமானவர்களே, இந்த அனுகூலமான ஒரு பாதுகாப்பு, அனுகூலமான துணை என்பதற்கு நாம் இப்படியாய் அது புரிந்து கொள்ளலாம். இந்த யூத தேசத்து மக்கள் எப்படி அந்த அஸ்ரிய ராஜாவினாலே முற்றுகை போடப்பட்ட போது அவர்களுக்கு இனி வேறு வழியே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இருந்த நேரத்திலே தேவன் அவர்களுக்கு தூதனை அனுப்பி அந்த அசிரிய படையை கொண்டு குவித்தார். அதுதான் அனுகூலமான சூழ்நிலை. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், God is a God who can change negative into positive. அதாவது தேவன் பாதகமானவைகளை சாதகமாக மாற்றக்கூடியவர். அதுதான் அனுகூலம் என்று சொல்லுகிறார்கள். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், மோசே, ஆரோன் போன்றவர்கள் தலைமையிலே இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் பிரயாணமாக வருகிற பொழுது இடையிலே செங்கடல் குறுக்கிடுகிறது. அந்த இடத்திலே வருகிறார்கள். முன்பு செங்கடல் இருக்கிறது. பின்பு திரும்பி பார்க்கும் பொழுது பார்வோன் படைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிற எல்லோரும் கலங்கி போனார்கள். இனி அவ்வளவுதான், அதற்கு அங்கே இருந்திருக்கலாம். இந்த இடத்திலே நாம் மடிந்து போக போகிறோம். இந்த வனாந்தரத்திலே வந்து மடிவது அதற்கு அந்த எகிப்திலே நாம் மடிந்து போயிருக்கலாமே என்று சொல்லி அங்கே அவர்கள்
ஆரோனுக்கு எதிராக முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர் இரண்டாக பிரிய செய்து அந்த நடுவிலே ஒரு வெட்டாந்தரை ஏற்படுத்தினார். அதான் பிரியமானவர்களே, தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு நிலை. மனிதனால் செய்ய முடியாததை தேவனாலே செய்ய முடியும் என்பதை காண்பிக்கிறார் தேவன். உங்களால் கூடாததுதான் இது என்னால் கூடும் என்று சொல்லி தேவன் அந்த நாட்களிலே அந்த வெட்டாந்தரையிலே கடந்து சென்றார். பின்னால் வந்த அந்த பார்வோனுடைய சேனை, அவர்களும் எப்படியும் இவர்களை பிடித்து விடலாம், நாமும் இதிலே கடந்து செல்லலாம் என்று நினைத்தார்கள். என்ன நடந்தது? அவர்கள் அந்த நடுப்பகுதிக்கு வருகிற பொழுது அந்த பிரிந்திருந்த கடல் மூடிக்கொண்டது. அத்தனை பேரும் ஆண்டார்கள். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு அனுகூலமான துணை. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. மனிதன் செய்ய முடியாததை தேவன் ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும். அதுக்கு பேருதான் அனுகூலமான துணை. நீங்க சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பார்ப்போமேயானால் தானியேல் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். நேபுகாத்நேச்சர் ஒரு பொற்சிலையை செய்து அதை வணங்கும்படி செல்கிறார். ஆனால் இந்த எபிரேயர்கள் மூவரும் எபிரேயர், அதாவது யூத தேசத்திலிருந்து அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவர்கள், இவர்கள் அதை வணங்க மறுக்கிறார்கள். அப்பொழுது போய் எல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த 3 யூத எபிரேயர்கள் இந்த பொற்சிலையை, ராஜா செய்து வித்த இந்த பொற்சிலையை வணங்க மறுக்கிறார்கள் என்று சொல்கிறார். ராஜா அழைக்கிறார், இப்பொழுதும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறேன், நீங்கள் இந்த பொற்சிலையை வணங்குங்கள். இப்பொழுது மேல வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் பொழுது நீங்கள் தாழ பணிந்து கொள்வேனால் உங்களுக்கு இருக்கிற தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். இவர்கள் நேபுகாத்நேச்சரை சொல்லுகிறார், நாங்கள் விடுவிக்காமல் போனாலும், எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், ஒருவேளை அவர் விடுவிக்காமல் போனாலும் நீர் நாட்டிய நிறுத்தியிருக்கிற இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவதாக இல்லை என்று சொல்லுகிறார்கள். அங்கே அக்கினி சூளை அங்கே 7 மடங்காக அங்கே சூடேற்றப்படுகிறது. அந்த அக்கினி சூழனுடைய வெப்பம், அந்த கொதிநிலை எப்படி இருந்தது என்பதற்கு வேதாகம் சொல்லுகிறது. இந்த மூவரையும் கொண்டு போய் அதுக்குள் போட்டுவிட்டு அதுக்கு அந்த அருகிலே சென்றார்களே, அவர்கள் அந்த அக்கினியினுடைய வெப்பத்தினாலே வெந்து இறந்து போனார்கள் என்று சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய வெப்பம், ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. பரவாயில்லை, அந்த தேசமே பார்த்து கொண்டிருக்கிறது. என்றோடு இவர்கள் 3 பேருடைய கதையும் முடிந்து விட்டது என்று சொல்லி எல்லாரும் நினைக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன புத்தி இல்லையா, மூளை இல்லையா, பேசாமல் இதை வணங்கிவிட்டு போகட்டுமே, ஏன் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ள இவர்கள் இப்படி துடிக்கிறார்கள்? இன்னும் கொஞ்ச நேரத்திலே, இன்னும் ஒரு சிறு மணித்துளைகளிலே எரிந்து சாம்பலாகி போய்விடுவார்களே என்று சொல்லி எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது 4வதாக ஒரு நபர் உள்ளே பிரவேசிக்கிறார். ஆண்டவராகிய கிறிஸ்து, தேவாதி தேவன் அந்த இடத்திலே பிரவேசிக்கிறார். என்ன நடந்தது? அந்த தேவன் அந்த தீயில் இருந்தவர்களை உயர்த்தினார். அப்பொழுதுதான் இந்த நேபுகாத்நேசர் அறிந்து கொண்டான், நாம் எந்த ஒரு தண்டனை கொடுத்தாலும் அதிலிருந்து அது பெரிய தண்டனையாக இருக்காது. தேவன் நினைத்தால் எல்லாவற்றையும் சாதகமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாற்ற முடியும் என்று அந்த இடத்தில் அவன் புரிந்து கொண்டான். அவன் தேவனை துதிக்க ஆரம்பித்தான். பிரியமானவர்களே, இப்படித்தான் தானியேல் மேல் பொறாமை கொண்டு தரியு அரசாண்ட காலத்திலே அங்குள்ளவர்கள் எல்லாம் எப்படியாவது இந்த தானியேலை ஒழித்து விட வேண்டும், அவன் முடிந்தால் தான் இந்த தேசத்திலே நாம் கௌரவமாக நாம் வாழ முடியும், எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது, இந்த தேசத்திலே அரசருக்கு அடுத்த அத்தனை மதிப்புகளும் மரியாதைகளும் அவனுக்கே போய்விடுகிறது என்று சொல்லி
மிகவும் கங்கரு கொண்டு அவன் மேல் பொறாமை கொண்டு அவனை எப்படியாவதும் முடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் துடியாய் துடித்து அந்த தரியு ராஜாவிடத்திலே சொன்னார்கள், ஒரு 30 நாள் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லோரும் உம்மை மாத்திரம் வணங்க வேண்டும், உம்மை மாத்திரம் சேவிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி சேவிக்காதவர்கள் ஒருவர் யாராவது இருப்பார்களே, ஆனால் அவர்கள் சிங்க கவியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜா அதற்கு கட்டளை பிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியே கட்டளை பிறப்பித்தது. அப்பொழுது என்ன நடந்தது? இந்த தானியேல் முன்போலவே எருசலேமின் பலகணிக்கு நேராக 3 வேளை தன்னுடைய தேவனை நோக்கி ஜெபித்தான். இந்த சம்பவம் ராஜாவுக்கு தெரிய வந்த பொழுது இவர்கள் எல்லாம் சொன்னார்கள், ராஜாவே, அவன் பாருங்கள், உங்களை சேவிக்காமல் அவன் தன்னுடைய தேவரை சேவித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ராஜ கட்டளையின் பிரகாரமாக சிங்க கவியிலே போடப்பட வேண்டிய சூழ்நிலையிலே அன்றைய தினத்திலே தானியேல் இருந்தான். ராஜாவுக்கு தானியேல் மேல் மிக அலாதியான பிரியம். ஆனால் என்ன செய்வது? சட்டம் போட்டுவிட்டாச்சே, சட்டத்திற்கு அரசன் கீழ்ப்படியாவிட்டால் என்ன ஆகிறது என்று சொல்லி தானியேலை தூக்கி சிங்க குவியிலே போட்டார்கள். என்ன நடந்தது? அதுவும் ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலையை தேவன் அந்த இடத்திலே தானியேலுக்கு சாதகமாய் மாற்றி காட்டினார். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி தாவீது அந்த இடத்திலே தன்னுடைய தேவனை பற்றிய சாட்சி பகிர்வதை நாம் தானியேல் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படித்தான் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமாக இன்றும் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அவர் போதுமானவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவதாக இதிலே இந்த சங்கீதத்திலே பார்ப்போமானால் அவர் நமக்கு பலனாக இருக்கிறார் என்று சொல்லி, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் என்னும் பரிசு சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் செய்வார். தேவன் எப்படி பலன் தருகிறார்? அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிப்போமானால் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வருகிற பொழுது நமக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து பரிசுத்த ஆவியாய் நம்மிடத்தில் வருகிற பொழுது நாம் எல்லாம் பலனுள்ளவராக இருக்கிறோம். வேத வல்லுநர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நதி என்பதை பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருப்பதாக அதை ஆராய்ந்து நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். வேத வசனத்திலே அதை பற்றி சொல்லியிருக்கிறது என்று ஆணித்தரமாக அந்த நதி என்பது பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 40ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தால் அங்கு எசேக்கியேல் நதியை குறித்து ஒரு கனவு கண்டார். அவன் என்ன அந்த கனவிலே அவனுக்கு தெரிந்தது என்று சொன்னால், முதலில் கணுக்கால் அளவு தண்ணீரையும், பின்பு முழங்கால் அளவு தண்ணீரையும், பின்பு இடுப்பளவு தண்ணீரையும், அதற்கடுத்து அதை கடக்கக்கூடாததையும், இறுதியில் அதை நதியாகவும் காண்கிறார். இது எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஓடி வருகிற நதியைப் போல் அவர் காண்கிறார். பிரியமானவர்களே, இதை கேட்ட இஸ்ரவேல் மக்களுக்கு மிகுந்த சந்தோஷம். அவர்கள் பாபிலோனில் சிறையிருப்பிலிருந்து தங்களுடைய தேசத்திற்கு வந்த பின்பு அவர்கள் கூடார பண்டிகையை கொண்டாடினார்கள். இந்த கூடார பண்டிகை என்பது 7 நாட்கள் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. இந்த கடைசி நாளான 7ஆம் நாளிலே அதை பிரதான நாளாக கொண்டாடுவார்களாம். 7ஆம் நாளிலே அன்றைய தினத்திலே இருந்த அந்த யூத மக்கள் என்ன செய்வார்களாம்? தண்ணீரை மொண்டு ஆலயத்துக்குள்ளே ஊற்றிக்கொண்டே இருப்பார்களாம். தண்ணீர் படிக்கட்டின் வழியாக ஓடும் பொழுது தேவனை துதித்து ஆர்ப்பரிப்பார்களாம். இது எசேக்கியேல் நதி. இது எசேக்கியேல் நதி என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் வெளிப்பாட்டை குறித்து ஒரு ஞாபகத்திற்காக அவர்கள் அதை செய்து கொண்டு வருவார்களாம். இது இப்படிப்பட்ட இந்த சம்பவம் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலும் இந்த கூடார பண்டிகை கொண்டாடப்பட்டது.
இயேசுவும் அந்த கூடார பண்டிகைக்கு போயிருந்தாரா என்று சொல்லி வேதாகமம் நமக்கு பறைசாற்றுகிறது, சொல்லுகிறது. நீங்கள் யோவான் 7ஆம் அதிகாரம் வாசிப்பானால் 2ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாய் இருந்தது. பாதி பண்டிகையின் போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். ஆண்டவர் இப்போது எருசலேம் தேவாலயத்திலே உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். வசனம் 14 இது சொல்லப்பட்டு இருக்கிறது. யோவான் 7:14 பண்டிகையின் கடைசி நாளான பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இது அதே அதிகாரத்திலே 37வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏன் இயேசு சொன்னார் தெரியுமா? வழக்கம் போல இந்த யூத மக்கள் அந்த பிரதான நாளாகிய அந்த கடைசி நாளில் 7ஆம் நாளிலே தண்ணீரை மொண்டு ஆலயத்தில் ஊட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அதை கண்ட இயேசு என்ன சொல்லுகிறார்? தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொல்கிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவனுள்ள நதிகள் ஓடும் என்றார். இதைத்தான் 46ஆம் சங்கீதத்திலே நதி என்று சொல்லுகிறார் என்று ஆகவே இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்க நதி என்பது பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தம்மை விசுவாசிகள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்று சொல்லி அதற்கு அடுத்து வருகிற வசனங்களிலே இருக்குது. இந்த நதியை கொண்டு மற்றவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தேவன் பரிசுத்த ஆவியாக நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருக்கிறார், நம் உள்ளத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நதி நமக்குள்ளாக இருக்கிற பொழுது நாம் அநேகருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறவளாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதிகாலையிலே நாம் தேவனை கண்டடைவர்களாகவும் இருக்க வேண்டும். அதாவது நாம் ஏசாயா 50:4 இப்படியாய் வாசிக்கிறோம். நாம் அதிகாலையிலே தேவனை கண்டடைவர்களாக நாம் இருக்க வேண்டும். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தரை ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்திரலார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவனைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கிறார். பிரியமானவர்களே, அதிகாலையிலே தேவனுடைய வார்த்தைகளை தேவனோடு கூட தியானிப்பது, தேவனோடு ஜெபிப்பது ஒரு சாலச் சிறந்தது. ஒரு வேலை கேட்கலாம், அதற்கென்ற ஒரு நேர காலத்தில் தான் தேவனை நாம் தேவனோடு கூட ஜெபிக்க முடியுமா, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டுமா என்று கேட்கலாம். அதற்கு நேர காலம் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அதிகாலையிலே நாம் தேவனை தியானிப்பது சாலச் சிறந்தது என்று சொல்லி அதைத்தான் ஏசாயா அங்கே சொல்லுகிறார். இளைப்படைந்தவருக்கு ஏற்ற சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தரை ஆண்டவரின் கல்விமானின் நாவை தந்தரினார். காலைதோறும் என்னை எழுப்புகிற கற்றுக்கொள்கிறதைப் போல நான் கேட்கும்படி என்னை சேவித்திருக்கிறார். தேவனை நான் அந்த நேரங்களிலே நான் தேவனை சந்திக்கும் பொழுது தேவனோடு கூட இடைப்படுகிறார். எனக்கு கல்வி மானின் நாவை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார், தேவத்தை பற்றிய தெளிவை கொடுக்கிறார். நான் அந்த நேரங்களிலே அநேக தேவனை குறித்ததான காரியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் அந்த இதை சொல்கிறாக பார்க்கிறார். பிரியமானவர்களே, அனுகூலமான துணை அவர் முதலில் பார்த்தோம். அதற்கடுத்து பலனை குறித்து பார்த்தோம். முதலிலே அடைக்கலத்தை குறித்து பார்த்தோம், அடுத்து பலனை குறித்து பார்த்தோம். இப்பொழுது அனுகூலமான துணை, பாதகமானதை சாதகமாற்றக்கூடியவர் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இதற்கு அநேக தேவ ஊழியர்கள் உதாரணமாக சொல்லும் சம்பவம் தானியேல் சொல்லுகிறார்கள். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் தேவனை ஆராதிக்க நாம் அதிகாலையிலே எழுந்து அவர்களை அதை வேதத்தை தியானிப்பதற்கு கற்றுக்கொள்களாய் இருக்க வேண்டும். நாம் இங்கே பார்க்கிறோம், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர்.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனை அறிந்து கொள்ளும் ஜாதிகளுக்கு உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, நாம் இங்கு ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து அவர் நமக்கு ஒரு அனுகூலமான துணை, அடைக்கலமானவர், பலனானவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இந்த நாட்களில் வாழ்கின்ற நாம், நமக்கு உலகத்திலே எப்படிப்பட்டதான சோதனைகள் வரலாம். சரீரத்தின் மூலம் வரலாம், விபத்தின் மூலமாக வரலாம், பொருளாதாரத்தின் மூலமாக வரலாம். இப்படி நமக்கு பாதகமான சூழ்நிலை எல்லா நேரங்களிலும் வரலாம். இந்த பூமியிலே இருக்கிற அளவும் நாம் பாடுகளை கடந்து செல்லக்கூடியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட பாதங்கள் வந்தாலும் இந்த வசனங்களை எல்லாம் அனுபவித்து பல்வேறு சோதனைகளிலே, வேதனைகளிலே அனுபவித்த மக்கள், ஆண்டவருடைய அந்த அதிசயத்தை, இந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் நமக்கெல்லாம் இந்த வசனங்களை ஆதாரமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் தேவாதி தேவனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை. இந்த வேதத்திலே எழுதியிருக்கிற காரணத்தினாலே, இந்த வேதத்தை நம்புகிறதுனாலே நாம் ஆண்டவரை நம்புகிறோம். பிரியமானவர்களே, அதுபோலதான் இதில் சொல்லப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை விசுவாசத்திற்குள்ளாக அழைத்து வருகிறது. நம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பெருக வைக்கிறது. நாம் இதையெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு வருகிற சூழ்நிலையில், சந்தர்ப்பங்களிலே, தேவனே அந்த நாட்களிலே நீர் அந்த மக்களுக்கு அப்படி செய்தீரப்பா, அதை நீர் செய்தது மாத்திரமல்ல, அந்த சம்பவங்களை எல்லாம் நாங்கள் இந்த நாட்களிலே கண்டு வழியாய் எழுதி வைத்திருக்கிறே. இப்போதும் எனக்கு வந்திருக்கிறது சோதனையிலிருந்து தேவனே என்னை பாதுகாக்கக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தேவனை நோக்கி நாம் ஜபிக்கும் பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது, தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், பலனுள்ள தேவனாக இருப்பார், நமக்கு ஆபத்து காலத்தில் துணையான தேவனுமாக இருப்பார். பிரியமானவர்களே, நாம் ஒன்றை மறந்துவிடக்கூடாது. இந்த உலகத்திலே எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள் அன்றாட வாழ்க்கையிலே இருப்போம். ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே தினந்தோறும் தேவனை வார்த்தைகளை நாம் தியானிக்க வேண்டும். தேவனுடைய சம்பவங்களை முடிந்த அளவுக்கு அது எந்த காலத்திலே அது சொல்லப்பட்டது, அது ஏன் சொல்லப்பட்டது, அப்படியெல்லாம் தெரிந்து கொண்டு நாமும் வைராக்கியமாய் தேவனுடைய வார்த்தைகளுடைய நம்பிக்கை வைத்து தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நம்மை எப்பொழுதும் காத்து கொண்டவர்களாய் நாம் இந்த பூமியிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காலம் அளவும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, என் அன்பின் தேவ ஜனமே, கர்த்தர் இப்படிப்பட்டதான வேத வாக்கியங்களை தன்னுடைய தேவ தாசர்கள் மூலமாய் தந்து நமக்கு இந்த நாட்களிலே அந்த வேத வார்த்தைகள் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார், நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார், நம்மை அவர் ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். நமக்கு அவரே உடைந்த அடைக்கலம், அவரே கண்மலை, அவரே நம்முடைய இரட்சணிய கொம்பு, நம்மை பாதுகாப்பவர், நம்மளை பராமரிப்பவர். இந்த பூமி எப்படிப்பட்ட சோதனைகளை கொண்டு வந்தாலும் நாம் பயப்படுவோம். நமக்கு ஒரு நதி உண்டு. அந்த நதிதான் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் பரிசுத்த ஆவியானவர். அவர் நம்மோடு கூட இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நாம் பலனடைந்தவர்களாய் அன்றைய நாளிலே அவர்கள் சீசரில் கட்டளை எழுந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமேரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னாரே. அந்த இது வைத்து
தேவன் நம்மிடத்தில் வரும் பொழுது நம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நமக்கு எங்கெல்லாம் நம்மாலே இந்த தேவனை பற்றி சொல்ல முடியுமோ அந்த இடங்களெல்லாம் சொல்லி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாமும் ஒரு பங்குள்ள தேவன் ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவர்களாக மாற தேவன் தாமே நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஒரு நாளையும் துவங்க வேண்டும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த 46ஆம் சங்கீதத்தை இதன் 2ஆம் பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பினை நான் தேவனுக்கு அதை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த காணொளி காட்சியை நீங்கள் யாவரும் முழுவதுமாய் பாருங்கள், பார்ப்பதோடு நிறுத்தி விடாதீர்கள். உங்கள் கமெண்ட்களை இந்த கமெண்ட் செக்ஷனிலே கீழே போடுங்கள். அதற்கு இதை குறித்து நீங்கள் சொல்லுகிறதான காரியங்களையும் நீங்கள் அதிலே சொல்வீர்களானால் அது என்னுடைய இப்படிப்பட்டதான இந்த செய்திகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதிலே தவறுகள் இருப்பாயினால் அது என்னுடைய அடுத்த செய்தியிலே நான் திருத்திக் கொள்வதற்கு ஒரு முத்தரப்பான ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள், என்னை பலப்படுத்துங்கள். தேவன் என்னை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிற என் உள்ள ஓட்டத்தை உங்கள் மத்தியிலே செய்தியாய் வைத்திருக்கிறேன். தேவன் என்னோடு கூட பேசியிருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறேன். என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் இதை பார்க்கும் பொழுது முதலாவது இந்த காணொளி காட்சியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த காட்சியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களிடத்திற்கு இதை பார்வையிட்டு செய்துங்கள். உங்கள் மேலான அன்பும் ஆதரவும் எனக்கு தந்து என்னை உற்சாகப்படுத்துங்கள். தேவன் தாமே நாம் உங்களோடு கூட என்னோடு கூட தொடர்ந்து செயல்பட்டு இந்த உலகத்திலே நாம் இருக்கிற நாளளவும் தேவனுடைய வார்த்தைகளை மற்றவருக்கு சொல்லுகிறவர்களாக பரலோகத்தின் பிரஜைகளுக்கான தகுதியை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துவதாய் காணப்பட தேவன் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.